ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட் தான் வந்து பண்ண போகிறோம். உஜாலா வச்சு ஒரு ஆர்ட் தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு இங்கு ஊற்றுவாங்க இல்லையா, அதுதான். இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆர்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி வரும்னு தெரியல, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் எதில் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா, கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதோட கிளாத்தோட பேர் வந்து பக்ரம் ஃபேப்ரிக். நீங்கள் வந்து A4 ஷீட் கூட வந்து ஒட்டிக்கலாம். இது ஊறிடும் நினைக்கிறேன். அதனால் எதனா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான கிளாத் இருந்துச்சுன்னா அதை கூட வந்து நீங்கள் கார்ட்போர்டில் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து ஆர்ட் பண்ண வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த உஜாலாவை வந்து நம்ம ஒரு கப்பில் வந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வரும்னு எனக்கு தெரியல. இது பார்க்க வந்து வாட்டர் கலர் மாதிரி தான் இருக்குது. எந்த அளவுக்கு நல்லா வரும்னு எனக்கு தெரியல. எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பெயிண்டிங்க்கு வந்து தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு கப்பில் வந்து உஜாலாவும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து நான் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். நமக்கு லைட் கலராக வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட கான்செப்ட் வந்து சொல்லிக்கிறேன். மேலெலாம் வந்து மேகம் இருக்கிற மாதிரியும் தண்ணி ஓடும் இல்லையா, ஆறு இல்லைனா வந்து ஒரு ஆறுனே வந்து வச்சுக்கலாம். ஆறுலேருந்து தண்ணி வர மாதிரி அதில் ஒரு குட்டி படகு இருக்கிற மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வரும்னு தெரியல. ஃபஸ்ட்டு மேகம் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். சும்மா ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி கிறுக்கி விடுற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து நல்லா வந்துடும் நினச்சேன். அங்கங்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே இருக்கிற மாதிரி நான் பண்ணாமல் ஒரு மாதிரி நீட்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த கலருமே வந்து எனக்கு கொஞ்சம் இடத்துல மட்டும் டார்க்காக இருந்துச்சு, கொஞ்சம் இடத்துல வந்து லைட்டாக இருந்துச்சு. எல்லாமே வந்து லைட்டாக இருந்தால் இன்னுமே வந்து பார்க்க அழகாக இருந்திருக்கும். ஃபைனலாக வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து நல்லா வருதுன்னு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து மேலே ஃபுல்லாக அங்கங்கே எனக்கு எங்கெல்லாம் வந்து மேகம் இருக்கிற மாதிரி தோணுதோ அங்கெல்லாம் வந்து வச்சுட்டேன். இது வந்து இப்போ பார்க்க மேகம் மாதிரி இருக்காது. ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படி இருக்கும். இதை இன்னுமே வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இல்லைன்னு தெரியல. எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒழுங்காக வரலை. வேணும்னா இன்னொரு வாட்டி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து இன்னுமே வந்து இது பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் திரும்பவும் வந்து என்ன பண்ணேன்னா, தண்ணி மட்டும் தொட்டு அதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ண முடியுதான்னு வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு மாதிரி தெரியுது இல்லையா, கொஞ்சம் வந்து அதை பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக தெரியும். இது என்னமோ வந்து ஓவல் ஷேப்பில் என்னமோ அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை வந்து பிடிக்கல. அதனால் வந்து நான் வெறும் ப்ரெஷ்ஷில் வந்து தண்ணி தொட்டு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படி வந்து தோணுச்சு. ஃபஸ்ட்டு இருந்தது அப்படியே பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் நான் திரும்ப என்ன பண்ணேன்னா, தண்ணியை தொட்டுட்டு நல்லா பண்ணேன். அந்தளவுக்கு வந்து பிளெண்ட் ஆகலை. அது வந்து காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிளெண்ட் ஆகலை. ஆனால் ஓரளவுக்கு வந்து பிளெண்ட் ஆச்சு. எனக்கு இது ஓகேன்னு தோணுச்சு, அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதோட ஒரு குட்டி ப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி ஓடுற மாதிரி ஓடன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ண போகிறோன்னே. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி லைன் வந்து போட போகிறோம். அப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கச்சாமுசான்னு இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் மேலே கீழே, ரொம்ப மேலே இல்லை, இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெஷ் வந்து அதோட கொஞ்சம் தடியாக இருக்கிற ப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த ப்ரெஷ்ஷை வச்சு எடுக்கிறேன். இதுக்கு வந்து இப்போ நான் பண்ணுறேன்லே, அதுக்கு வந்து நல்லா அந்த ப்ரெஷ்ஷோட நுனி வந்து நல்லா தடியாக இருக்கும் பார்த்தீங்களா, ரவுண்ட் ப்ரெஷ்ஷு. அந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் பண்ணால் வந்து இன்னுமே சூப்பராக வந்திருக்கும். என்கிட்ட இந்த ப்ரெஷ் இருந்துச்சு, இதோட இன்னொரு சைஸ் இருந்துச்சு. இந்த ப்ரெஷ் இருக்குல்லையே ப்ளூ கலர், இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அதுக்கப்புறம் நான் பண்ணேன். அதை விட இதில் வந்து அழகாக வந்துச்சு. இதை விட நல்லா அந்த முன்னாடி இருக்கிற வந்து கட்டையாக நிறைய இந்த இது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து பார்க்க அழகாக வரும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தானே பிகினராக இருக்கோம், அதனால் வந்து நம்ம கிட்டே இருக்கிற ப்ரெஷ் வச்சே நான் வந்து பண்ணேன். இது வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரெண்டு பக்கமும் ஒரு செடி இருக்கிற மாதிரி, நடுவில் வந்து ஓடை, அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட்டு. இந்த மாதிரி வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு புதர் மாதிரி கிடைக்கும். கும்பலாக வந்து ஒரு செடி இருக்கிற மாதிரி வந்து நமக்கு லாஸ்ட்டாக பார்க்கும்போது கிடைக்கும். அப்புறம் இந்த பக்கம் பண்ணது வந்து எனக்கு பார்க்க நல்லா இல்லாத மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் அதையும் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதே தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு திரும்ப ஆல்ட்ரேஷனாக பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழெல்லாம் தண்ணி விடுற மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வந்து அந்த ப்ரெஷ்ஷை இப்படி மேலே கீழே அப்படி வந்து நம்ம தேய்ச்சிட்டே வந்தோம் அப்படின்னா குட்டி லைன்ஸ் வந்து வரும். அப்படியே அந்த லைன்ஸ் வந்து நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும். இதை இன்னுமே வந்து பெட்டராக பண்ணலாம். எனக்கு இவ்வளோ தான் வந்து வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேன்.
இதே மாதிரி சும்மா வச்சு நான் கீழே வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரியே அந்த சைடும் வந்து பண்ண போகிறோம். சேம் இதே மாதிரி தான் லைட்டாக தொட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப டார்க்காகிடுது. கொஞ்சம் இடத்துல டார்க்காகவும் கொஞ்சம் இடத்துல வந்து லைட்டாகவும் இருந்தால் பார்க்க நல்லாவே இல்லை. அதனால தான் வந்து கொஞ்சமாக வந்து அந்த உஜாலாவும் கொஞ்சம் நிறைய தண்ணிலையும் நான் வந்து டிப் பண்ணி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்க்க அழகாக கிடச்சிது. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியோட எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி போட் இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து நான் டைரெக்டாக வந்து ப்ரஷ்லேயே வந்து வரையலாம் நினச்சேன். சொதப்பிடுவோன்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா பென்சில் வச்சு ரஃப்பாக வந்து நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் ரஃப்பாக வந்து வரைஞ்சிட்டு இருந்தேன். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ரஃப்பாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷில் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிருவீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ரெஷ்லேயே கூட வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரஃப்பாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து நீட்டாக வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் சொதப்புனாலும் அதோட அதை ரீக்ரியேட்லாம் வந்து பண்ண முடியாது. இது வந்து அப்படியே உடனே காஞ்சு போகிறதுனால நான் ரிஸ்க் எடுக்காமல் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன். இப்போ வந்து நான் நீட்டாக பண்ண மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி கோடு அந்த மாதிரிலாம் வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போட்டோட நிழல் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக வந்து அது பக்கத்துலேயே போட்டு விட்டுட்டு அதுக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துலாம் வந்து திரும்பவும் கலர் கொடுத்து விட்டுட்டேன். கலர்னால் இந்த திரும்ப அந்த இங்க் எடுத்து இந்த மாதிரி உள்பக்கம் மட்டும் வந்து கேப் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்க வந்து நீட்டாக இருந்துச்சு. முக்கால்வாசி கிட்ட நம்மளுடைய பெயிண்டிங் வந்து முடிஞ்சு ஃபைனல் டச்சாக வந்து ஒரு குட்டி குட்டி பறவை தான் வந்து வரைய போகிறோம். பறவை வரைகிறது ரொம்பவே வந்து ஈஸி. இந்த மாதிரி வளைவாக 2 கோடு போட்டு கீழே குட்டியாக வந்து ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும். இந்த பறவை வரைஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அவ்வளோதான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த உஜாலா வச்சு நான் ஒரு சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்குனாலும் சொல்லுங்கள். இதை வந்து நான் வாலில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். வாலில் ஒட்டினதுக்கப்புறம் ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. அப்படியே கையில் வச்சு பார்க்குறத விட கொஞ்சம் தூரமாக வச்சு பார்க்கும்போது இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த அளவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.